ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 10ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நடைமுறை மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போது உங்களுடைய ராசியில் 2ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற குருவினுடைய வலுவான ஆதரவு உங்களுக்கு வருமானத்தையும் அதே போல் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய குடும்ப நிதிகள் தொடர்பான விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மேன்மைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை பார்த்திங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பாகவும் நேரடியானவராகவும் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் பொறுமையற்றவர்களாகவுமே பார்த்திங்கன்னா ஆக்க செய்யும். ஸோ நிதானங்களானது உங்களுக்கு மிகவும் முக்கியங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு அது பிரச்சனையாக உருவாகிடும். ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேரங்களிலுமே கொஞ்சம் பொறுமையை கையாண்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்த பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா தலையிட வேண்டும். 10ஆம் வீட்டில் உள்ள சனி அவசர முடிவுகளை விட மெதுவான மற்றும் நிலையான வேலை சிறந்தது என்பதை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நினைவூட்டுகிறது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவசர முடிவுகளை பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு மெதுவான ஒரு சிறிய ஆலோசனையுடன் கலந்து அதற்கப்புறம் எந்த ஒரு முடிவுகளையும் செய்வது சிறந்ததுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறையவே ஒரு முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா தைரியத்தையும் பொறுமையும் இணைக்கும் போது மட்டுமே முடிவுகள் நிலையானதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய தைரியத்தையும் பொறுமையும் பார்த்திங்கன்னா இழக்காமல் ஒரு நிதானத்தோடு பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படுவது சிறந்தது. மேலுமே நீங்கள் எவ்வளவு கவனமாக பேசுகிறீர்கள் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடைய தொழில் முன்னேற்றமானது அமைகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் ஒரு கண்ணியங்களும் ஒரு நேர்மையான ஒரு விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நடத்தக்கூடியவராக பார்த்திங்கன்னா நீங்கள் சிறந்து விளங்கணும், பொறுப்புள்ளவராக பார்த்திங்கன்னா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு கால சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய இப்போ யார்கிட்டையாவது பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகளில் பார்த்திங்கன்னா ஒரு நியாயங்கள் இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல முறை யோசித்து அதுக்கப்புறம் வாக்குறுதிகளை கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இது சரி வரும் சரி வராது அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சினுடைய கண்ணியத்தை பார்த்திங்கன்னா விற்றக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் அவர்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். உங்களுக்கு நிதி சார்ந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா சம்பள விஷயங்கள் மற்றும் வள திட்டமிடல்கள் ஆகியவற்றை பணியிடத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன. கடகராசியில் சூரியன் உச்சம் பெற்ற வியாழனுடன் இணைவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் தீர்க்கமானதாக அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். 2ஆம் வீட்டை செயல்படுத்துவதனால் வருமானம், பேச்சு மற்றும் குடும்ப நிதி தொடர்பான தொழில் முடிவுகள் முக்கியமாகிறது. 12ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருப்பது தைரியத்தையும் வேகத்தையுமே பார்த்திங்கன்னா கொடுக்கிறது. இருப்பினும் கூட உயர் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் அல்லது சக ஊழியர்களிடம் கடுமையாக பேசுவதை தவிர்க்கணுங்க. 10ஆம் வீட்டில் சனியினுடைய இருப்புகள் சில விளைவுகளை தாமதப்படுத்தலாம், ஆனால் அது மேலுமே முதிர்ச்சியான பணிமுறையை உருவாக்கவும் உதவும். இந்த மிதுன ராசியில் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா சுய தொழில் சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்பொழுது வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் யதார்த்தமான திட்டமிடலுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழனினுடைய கிரகம் வருமானம், பேச்சு மற்றும் குடும்ப நிதி ஆகியவற்றின் மூலமாக வளர்ச்சிக்கு ஆதரவுகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் புதனினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு கலந்துரையாடல், ஆவண பணிகள் மற்றும்
பேச்சுவார்த்தைகளை மேம்படுத்துகிறது. உங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்பாக பயணம் அல்லது இணையவழி தொடர்புகள் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உணர்ச்சி அல்லது அழுத்தத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே பார்த்திங்கன்னா செயல்படாதீர்கள். செவ்வாய் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் சனி ஆவணப்படுவதனால உங்களுக்கு வரவு செலவு கட்டுப்பாடு மற்றும் பொறுமையை பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. முடிவுகள் முறையாக சரிபார்க்கப்படும் போது அசையா சொத்து, கல்வி ஆலோசனை, தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப பணிகள், வர்த்தகம் மற்றும் சேவை சார்ந்த செயல்பாடுகள் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லலாம். நிதி மற்றும் உங்களுடைய பண விஷயங்களை பார்க்கும்போது பயணம், உடல் நலம், தொண்டு, அதேபோல் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தூக்கங்கள் தொடர்பான வாழ்க்கை முறை சமநிலையின்மை, இது போன்ற எல்லா விஷயங்களிலுமே செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. குரு பகவான் குறிப்பாக 2ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதுகாப்பையும் சிறந்த முடிவெடுக்கக்கூடிய திறனையும் உங்களுக்கு கொடுப்பார். நிலையான வேலையின் மூலமாகவே வருமானங்களானது மேம்படலாம். ஆனால் செலவுகளை பார்த்திங்கன்னா எழுதி வைத்து கட்டுப்படுத்த வேண்டும். மேலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் பணம் கடன் கொடுப்பதையும், ஊக வணிக முடிவுகளையும், உணர்ச்சி வசப்பட்டு பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய பொருட்களையுமே தவிர்க்கணுங்க. நீங்கள் சொத்து, வாகனம், கல்வி, பயணம் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டால் உறுதி செய்வதற்கு முன்பாக பல விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் சேகரித்து அதற்கப்புறம் உங்களுடைய விருப்பங்களை பார்த்திங்கன்னா கவனமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மேலுமே இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது முழங்கால் வலி, எலும்பு இந்த மாதிரி தொடர்பான விஷயங்கள், முதுகு வலி மற்றும் வேலை அழுத்தங்கள் ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும். செவ்வாய் வெப்ப எரிச்சல் மற்றும் அமைதியின்மையை பார்த்திங்கன்னா அதிகரிக்க கொடுங்க. எனவே ஒழுங்கற்ற உணவு, கோபம் மற்றும் அதிகப்படியான வேலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனை பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தள்ளி போடக்கூடாது என்று சனி குறிப்பிடுகிறது. ஸோ சீரான தூக்க பழக்கங்கள், அது தூக்க பழக்கம், நடைப்பயிற்சி, அதே போல் யோகா பயிற்சி இந்த மாதிரி செய்வது சிறந்தது. எளிமையான உணவு ஆகியவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவக்கூடும். உங்களுக்கு ஏற்கனவே நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதனை பார்த்திங்கன்னா தாமதமின்றி பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வது சிறந்தது. மேலுமே உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது குடும்ப விவாதங்கள் கடுமையாகலாம். எனவே வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் ராசி மாறி உணர்வுபூர்வமான அரவணைப்பை பார்த்திங்கன்னா மேம்படுத்துகிறது. ஆனால் 3ஆம் வீட்டில் உள்ள கேது தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் திறன்கள் எல்லாமே தொடர்பான விஷயங்களில் இடைவெளியோ அல்லது குழப்பத்தையோ பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடும். மென்மையாக பேசுங்கள். ஒவ்வொரு சிறிய பிரச்சனைகளையுமே விவாதமாக மாற்றாதீர்கள். முதலில் பார்த்திங்கன்னா செவி மடுத்து பின்னர் பதிலளிக்கும் போது திருமணம் மற்றும் குடும்ப நல்லிணக்கங்களானது மேம்படும். மிதுன ராசியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது எழுதுதல், மொழிகள், தகவல் தொடர்பு, போட்டித் தேர்வு தயாரிப்பு மற்றும் திறன்கள் கற்றலுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பொழுது புதனினுடைய சஞ்சாரங்களின் மூலமாக உங்களுக்கு திருப்புதல், கலந்துரையாடல் மற்றும் எழுத்து பயிற்சி மூலமாக கற்றலுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒரு நிலையான கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும். மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை பார்த்திங்கன்னா தவிர்க்கணுங்க. ஒரு நேரத்தில் ஒரு தலைப்பை முடிப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள், பெரியவர்கள் அல்லது வழிகாட்டிகளினுடைய வழிகாட்டுதல் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். மேலும் இனி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும், இந்த காலகட்டத்தில் குரு, சனி மற்றும் பிற கிரகங்களினுடைய சாதகமான பலன்களை வலுப்படுத்தவும் இந்த எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைத்தன்மைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா வியாழக்கிழமை அன்று விஷ்ணு சமஸ்கார நாமம் பார்த்திங்கன்னா படிக்கவும் அல்லது நாராயண பகவானை வழிபடுவது சிறந்ததுங்க. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகுது, அங்கே ஒற்றுமை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளை மலர்களை வந்து சமர்ப்பித்து அவர்களுக்கான ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.